ஆர்வலர்கள் அனைவரையும் பாஸ் கிரிக்கெட் மீடியா சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன். ஐபிஎல் போட்டிகள் கோலாகலமாக நடந்து வருகிறது, நாம் அறிந்தது. 64 போட்டிகள் இதுவரைக்கும் முடிஞ்சிருக்கு. புள்ளிப்பட்டியலில் பார்த்துட்டு வந்துடுவோம். இந்த புள்ளிப்பட்டியலை பொறுத்தளவுக்கு நேற்று வரைக்கும் கேகேஆர் கியூ மார்க் இருந்தது. இப்போ ஆர்ஆருக்கும் நேற்றைய போட்டி முடிவில் ஆடாமலே ஜெயித்த மாதிரி இவங்களுக்கு கியூ மார்க்கு வந்துடுச்சு. ஸோ ஆர்ஆரை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி மேட்ச் இருக்குது. இந்த கியூ மார்க்கு பிளே ஆஃப்க்கு தகுதி பெற்றாலும் கூட முதல் 2 இடத்துல இருக்கணும்னா இன்றைக்கி போட்டியில் அவங்க ஜெயிச்சா தான் முதல் 2 இடத்துல இருப்பாங்க. இல்லைன்னா எஸ்ஆர்ஹெச் 2க்கு 2 ஜெயித்தாங்கன்னா அவங்க 2ஆம் இடத்துக்கு போய் இவங்க ஆர்ஆர் 3-4வது இடத்துக்கு கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இன்றைய போட்டி ஆர்ஆர் ரொம்ப முக்கியமான போட்டி, அவங்களுக்கு முதல் 2 ஸ்பாட்டை உறுதி பண்ணிக்கிறதுக்கு. அப்போ ஜிடி, மும்பை இந்தியன்ஸ், பஞ்சாப் ஆல்ரெடி எலிமினேட் ஆகிட்டாங்க. சற்றேறக்குறைய டிசியும் எலிமினேட் மாதிரி தான். ஏன்னா 14க்கு 14 -2 ரன் ரேட்டு தான். இதில் ஆர்சிபி சிஎஸ்கே மேட்ச் தான் பவர்ஃபுல்லாக இருக்க போகிறது. ஆனால் ஆர்சிபி நல்ல மொமெண்டம் வச்சுருக்கனால சிஎஸ்கேவுக்கு கூட பாதகமாக போகுமான்ற ஒரு டவுட்டும் இருக்குது. அது எஸ்ஆர்ஹெச் ஒரு மேட்ச் தோத்தாங்கன்னா வேணால் சொல்லலாம். எஸ்ஆர்ஹெச் 2மே ஜெயித்தாங்கன்னா ஒன்றும் சொல்வதற்கு இல்லை. அவங்க நல்ல நிலைமைக்கு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி போட்டியை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா 65வது போட்டி ஆர்ஆருக்கும் பிபிகேஎஸ்க்கும் இடையில் நடக்கிறது. ஆல்ரெடி குவாலிஃபை ஆன டீமும் குவாலிஃபையே ஆகாத எலிமினேட் ஆன அணி 10ஆம் இடத்துல இருக்க அணிக்கும் இடையிலான போட்டி. இதற்கு முன்னாடி இவங்க 2 பேரும் 27 முறை மோதி ஆர்ஆர் 16 முறையும் பஞ்சாப் 11 முறையும் ஜெயிச்சிருக்கு. இது கடந்த கால வரலாறு. ஆர்ஆருடைய ஆதிக்கம் இருக்குது. மதியன் 6 விதியன் 1ஆக வர்றதுனால அது தொடர்புடைய வீரர்களான ஆர்ஆரில் ஜோஸ் பட்லர் இல்லாதனால டாம் கோலர் காட்மர் இவர் ரொம்ப சிறப்பாக செயல்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், சஞ்சு சாம்சன், ரியான் பராக், சிம்ரன் ஹெட்மேயர், சந்தீப் சர்மா, ஆவேஸ் கான் இவங்கெல்லாம் சிறப்பாக செயல்படுவாங்க. பஞ்சாப் கிங்ஸை பொறுத்தளவுக்கு ஜானி பேஸ்டோ, சசாங்க் சிங்கு, சாம் கரன், ராகுல் சகர், அஸ்டோஷ் சர்மா, ஹர்ஷ்தீப் சிங்கு, நாதன் எல்லிஸ் வந்தார்னா அவரும் சிறப்பாக செயல்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆர்ஆர் அணி தொடர்ந்து நல்ல வெற்றியெல்லாம் பெற்று இப்போ கடைசியில் சொதப்பிட்டு வர்றாங்களே, அதனால் ஆர்ஆர் அணி தொடர்ந்து வெற்றி பெறுமான்னு தான் கேள்வி வந்தது. ஆர்ஆருடைய உதயம் துலாம் ஆகி அந்த உதயாதிபதி புகர் நீச்சமாக இருக்கிறது ஆர்ஆருக்கு சற்று பின்னடைவு. அதே சமயத்தில் பஞ்சாப் கிங்ஸை பொறுத்தளவுக்கு அதை விட பின்னடைவு மாதிரி பாம்பு தலைமையில் உட்கார்றதும் கவிப்பு பஞ்சாப்பை நோக்கி வருவதும் பஞ்சாபுக்கும் பின்னடைவு. ஆனால் பஞ்சாபுடைய உதயாதிபதி சேய் உச்ச பலத்தில் இருக்கிறார், தன் வீட்டையும் பார்க்குறார். அதனால் அக்குது பொக்குதுன்னு ஆட போகிறாங்க. இன்றைக்கி சூழ்நிலைக்கு வாழ்வாசாவா போட்டியெலாம் கிடையாது. அவங்களுக்கு ஃப்ரீயாக அடி பெரலி எடுக்க போகிறாங்க எது பஞ்சாப் கிங்ஸு. ஆனால் முடிவு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்ஆருடைய லாபாதிபதி ஆர்ஆருடைய லக்னாதிபதி புகரை பார்ப்பது சிறப்பு. மாலும் புகரும் பரிவர்த்தனை பெற்றிருப்பது ஆர்ஆருக்கு நன்மையை தருகிறது. அதே சமயத்தில் பஞ்சாப் கிங்ஸோடைய லாபாதிபதி இப்போ மந்தன் பார்த்திங்கன்னா 6ஆம் இடத்துல இருக்கிறது பஞ்சாபுக்கு சிறப்பு இல்லை. அதனால் என்னதான் கடுமையான போராட்டங்களை பஞ்சாப் கிங்ஸ் கொடுத்தாலும் கூட ஆர்ஆர் அணி தன்னுடைய தொடர் தோல்விகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக வெற்றி பெற்று 2வது இடத்திலே தக்க வைக்கிறதுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்கிறது. அனுமானிப்பது நாமாக இருந்தாலும் தீர்மானிப்போன் இறைவன் ஒருவனே என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.